இந்த கோர்ட் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வரலாறுல பல சீசன்ல நீங்க பல விதமா பார்த்திருப்பீங்க. பட் ஆனா இந்த சீசன்ல புதுசா பார்க்க போறீங்க. எப்படி அப்படின்னா, இந்த டாஸ்க்கையும் நான் எப்படி சொதப்புவேன் பார்க்கிறியா? கேரக்டர விட்டு எப்படிதான் நான் வெளிய வருவேன் பார்க்கிறியா? அப்படின்னு சொல்லி ஜட்ஜு, அட்வொகேட்டு, அப்புறம் இவங்க யாரது இந்த பிரதிவாதி, வாதி எல்லாருமே யாரெல்லாம் யாருமே அந்த ரோல்குள்ளயே நாங்க இருக்க மாட்டோம்டா அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்றது வந்து என்னால வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. அது ஒரு பக்கம் இருக்க. அதோடைய சின்ன ஒரு இதுவா தான் சாம்பிளா தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திவ்யா ஒரு ஜட்ஜா இருந்துகிட்டு, "பார்வதி நீங்க எதுவும் சொல்லி தர வேணாம். அப்படின்ற மாரி வந்து அவங்க ஒரு அட்டாக்க போடுறாங்க. இவங்க உடனே அப்படின்றாங்க பார்வதி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து இந்த வாதி, பிரதிவாதி அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கம்ருதீன் இவங்க அவங்கலாம் அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஜட்ஜ் வராது சைலன்ட்டா இருங்கயா அப்படின்னு சொன்னா, அவருக்கு போற வரைக்கும் கூட சைலன்ட்டா ஒரு 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 சைலன்ட்டா இருந்து ஜட்ஜ் போனதுக்கப்புறம் அப்புறம் சண்டை போடுவோம். அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு கோர்ட்ன்னா எப்படி இயங்கும்னே தெரியாது. அப்ப நாங்கலாம் மட்டும் இல்ல. தினம் தினம் வந்துட்டு இந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் வந்துட்டு, தினம் தினம் கோர்ட் வாசல்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்களா? கோர்ட்ன்னா அப்பா கோர்ட்டுப்பா, அட்வொகேட்ப்பா, ஜட்ஜ்ப்பா அந்த ஒரு இது இருக்கும்ல மைண்டுக்குள்ள. போலீஸ்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயேவா போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டக்குனு ரோட்ல போலீஸ் பார்த்தோனே, "சார், சார் வாங்க சார்." மரியாதை வருதுல்ல, அது வரணும் ஒரு டாஸ்க்லயுமே. அதுக்கு வந்து ஒரு காரணம் வேற. ஏன்னா எனக்கு தெரியாது.